நடிகர் தனுஷ் மற்றும் விக்னேஷ் சிவன் இடையே முரண்கள் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் பொதுவெளியில் முதல் முறையாக இயக்குனர் விக்னேஷ் சிவன் இது குறித்து பேசியிருக்கிறார். சிம்பு நடித்த போடா போடி படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமான விக்னேஷ் சிவன் அடுத்து அவர் இயக்கிய நானும் ரவுடிதான் படம் விக்னேஷ் சிவனுக்கு அடையாளத்தை பெற்றுக் கொடுத்தது. அடுத்து சூர்யா நடித்த தானா சேர்ந்த கூட்டம் படத்தை இயக்கினார். அதைத் தொடர்ந்து அஜித்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்த பின்னர் அது பல்வேறு காரணங்களால் அடுத்த கட்டத்தை எட்டாமலே போனது. அந்த நேரத்தில்தான் பிரதீப் ரங்கநாதனுடன் LIK படம் மூலம் கூட்டணி அமைத்தார் விக்னேஷ் சிவன். இந்த படம் நீண்ட நாட்களாக தயாரிப்பில் இருந்தது. குறிப்பாக ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டு பின்னர் தள்ளி போனதும் குறிப்பிடத்தக்கது. பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தி ஷெட்டி, SJ சூர்யா, சீமான் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள LIK படத்திற்கு அனிருத் இசையமைத்துள்ளார். இந்த படம் வரும் ஏப்ரல் 10 திரையரங்குகளில் வெளியாகிறது. இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகளில் விக்னேஷ் சிவன் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். இந்த நிலையில் ப்ரமோஷன் பேட்டியில் தனுஷுடனான நட்பு குறித்து இயக்குனர் விக்னேஷ் சிவன் மனம் திறந்துள்ளார். நடிகர் தனுஷை எனக்கு மிகவும் பிடிக்கும். நடிகர் என்பதை தாண்டி அவரை நான் உச்சத்தில் வைத்திருக்கிறேன். ஜூலை 28 தான் தனுஷுக்கு பிறந்த நாள். அதே ஜூலை 28 தான் என்னுடைய அப்பா இறந்தார். தனுஷுக்குள் என்னுடைய அப்பாவை நான் உணர்கிறேன். அந்த அளவிற்கு அவர் எனக்கு பிடிக்கும். ஆனால் சில நேரங்களில் சிலருடன் ஏன் நமக்கு முரண்பாடுகள் ஏற்படுகின்றன என்பது நமக்கே தெரியாது. அது குறித்து புரிந்து கொள்ள முடியவில்லை. சூழ்நிலைகள் அப்படி அமைந்துவிட்டன. தனுஷ் உடனான என்னுடைய நட்பு முறிவை என்னுடைய மிகப்பெரிய இழப்பாக பார்க்கிறேன். அதே சமயம் நல்ல நட்பு உறவுடன் இருக்கும் ஒருவரை நாம் இழக்கிறோம் என்றால் அதை அவமானமாகவும் பார்க்கிறேன். ஏதோ ஒரு இடத்தில் ஏதோ ஒரு தவறை செய்திருக்கிறேன். இன்று நான் இப்படி ஒரு இடத்தில் இங்கே இருக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் தனுஷ். என்னுடைய இந்த நிலைக்கு அவர் முக்கியமான காரணம். வேலையில்லா பட்டதாரி படத்தின் படப்பிடிப்பின் போது 2 வருடங்களுக்கும் மேல் அவருடன் தான் இருந்திருக்கிறேன். அப்போது அவர் சாப்பிட்டால்தான் நான் சாப்பிடுவேன். அப்படியான ஒரு உறவில் இருந்தேன் என அவர் பேசியுள்ளார். நீண்ட காலமாக விக்னேஷ் சிவன், தனுஷ் இடையே முரண்கள் இருந்து வந்ததாக சொல்லப்பட்டு வந்த நிலையில் பொதுவெளியில் முதல் முறையாக விக்னேஷ் சிவன் இது குறித்து பேசியுள்ளது வைரலாகி வருகிறது.